கிளிக்சென்ஸில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணி உங்கள் ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளிக்சென்ஸில் வந்து உங்கள் ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி இந்த மாதிரி ஒரு மெசேஜ் காமிக்கும். இது என்னது அப்படின்னா, ப்ளீஸ் கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் பை கிளிக்கிங் ஆன் த க்ரீன் சர்வே ப்ரொஃபைல் பட்டன் டு அன்லாக் மோர் 11 சர்வேஸ். அதாவது இந்த சர்வேஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்கள் ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது உங்கள் சர்வே ப்ரொஃபைல், அந்த ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நிறைய சர்வேஸ் கிடைக்கும். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக இங்கே வரும், படித்து பாருங்கள். நெக்ஸ்ட், வாட் இஸ் யுவர் ஜெண்டர்னு கேட்குது. நான் மேல்னு கொடுக்குறேன். ஆனால் இது ஃபீமேலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய சர்வீஸ் கிடைக்கும். உங்கள் டேட் ஆஃப் பர்த், ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது டேட் ஆஃப் பர்த் கொடுத்தோம் இல்லையா, அந்த டேட் ஆஃப் பர்த் இங்கே வந்துடும். உங்கள் லொக்கேஷன், உங்களுக்கு நீங்கள் மேரிடா சிங்கிளான்னு கேட்குது. ஸோ நான் மேரிட், ஸோ மேரிட்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் மேரிட்னு கொடுத்தா நிறைய சர்வீஸ் கிடைக்கும். சப்போஸ் சிங்கிள்னு கொடுத்தீங்கன்னா நிறைய சர்வே கிடைக்காது. உங்கள் ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நான் 2.5 to 2.99 மில்லியன் கொடுக்குறேன். நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப லோவாக கொடுத்துடாதீங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப லோவாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்வீஸ் வராது. எதனால் அப்படின்னா, உங்கள் இன்கம் ரொம்ப ரொம்ப குறைவாக காமிக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ சம்பாத்தியம் இல்லை. ஸோ உங்களுக்கு நிறைய பொருட்களை வாங்குகிற கெப்பாசிட்டி இல்லை. ஸோ உங்களுக்கு நிறைய சர்வீஸ் வந்திருக்காது. நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் இன்கம் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. ஸோ நான் 2.50 to 2.99 மில்லியன் கொடுத்துருக்கேன். அதாவது 25 லட்சம் முதல் 30 லட்சம்னு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட், ஸோ உங்கள் வீட்டில் 18 வயசுக்கு கம்மியான குழந்தைங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் நோன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்வே வரும். ஏன் அப்படின்னா, குழந்தைங்க இருக்கும்போது அவங்களுக்காக நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குவீங்க. அப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் பற்றின சர்வேஸ் நிறைய உங்களுக்கு வரும். உங்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை கொடுங்க இங்கே. உங்கள் வீட்டில் உங்கள் பர்ச்சேசிங் டெசிஷன், அதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கான டெசிஷன் நீங்கள் தான் எடுக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக எஸ்ன்னு தான் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய சர்வே வரும். சப்போஸ் உங்கள் வீட்டில் பொருட்களை வாங்குகிற அத்தாரிட்டி நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சர்வே வரவே வராது. ஸோ உங்கள் எஸ்ன்னு கொடுங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன பெட்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டால் மேக்ஸிமம் நீங்கள் உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குன்னு தான் சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு சர்வீஸ் வரும். ஸோ நான் கேட்ஸ், டாக்ஸ், பேர்ட்ஸ்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் 3ன்னு கொடுத்துருக்கேன். சப்போஸ் இது அதிகமாச்சு அப்படின்னா உங்களுக்கு அதிகமான சர்வே கிடைக்கும். ஸோ நான் இங்கே 5% கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் இந்த மாதிரி கொடுக்கலாம். உங்கள் வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அதிகமான மெம்பர்ஸ் கொடுங்க. அப்போ தான் உங்கள் வீட்டுக்கு நிறைய பொருட்களை வாங்குவீங்க. அப்போ தான் நிறைய சர்வீஸ் கிடைக்கும். உங்கள் வீடு எப்படிப்பட்டது, அப்பார்ட்மெண்ட்டா, ஓன் அப்பார்ட்மெண்ட்டா, இல்லை வாடகை வீடா, சொந்த வீடான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு சொந்த வீடு நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஃபுல் டைம் எம்ப்ளாயியா, இல்லை பார்ட் டைம் எம்ப்ளாயா, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவரா, இல்லை பகுதி நேர பிஸ்னஸ் பண்ணுறவரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு கொடுத்துருக்கேன்.
ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மார்க்கெட்டிங் சேல்ஸ்னு கொடுக்காதீங்க, மார்க்கெட் ரிசர்ச்னு கொடுக்காதீங்க, மேனுஃபேக்சரிங்னு கொடுக்காதீங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சர்வீஸுமே வராது. உங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவங்க யாராவது இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கேயும் நீங்கள் இந்த அட்வர்டைஸிங், இந்த மார்க்கெட்டிங் இன்டர்நெட் ரிசர்ச், இது எதுலேயுமே நீங்கள் டிக் பண்ணக்கூடாது. சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்கிற யாராவது இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில், இல்லை மார்க்கெட் ரிசர்ச்சில், இல்லை மேனுஃபேக்சரிங்கில், இல்லை அட்வர்டைஸிங்கில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சர்வே வராது. ஸோ நான் இன்டர்நெட்னு கொடுக்குறேன். உங்கள் கம்பெனியில், அதாவது உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிஇஓவா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரா, இல்லை வைஸ் பிரசிடெண்ட்டா, டைரக்டரா, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நான் டைரக்டர்னு கொடுக்குறேன். உங்கள் கம்பெனியுடைய ஆனுவல் ரெவென்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு இது தெரியல அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ இருக்குன்னா இவ்வளோன்னு கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஐ டோன்ட் ஒர்க் இல்லாட்ட ஐ டோன்ட் நோன்னு கொடுத்துருங்க. உங்கள் கம்பெனியில் எல்லா லொக்கேஷன் சேர்த்து எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க, அதை கொடுங்க. உங்கள் கம்பெனியில் நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்க, அதாவது உங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க, அதை கொடுங்க. மார்க்கெட்டிங்னு கொடுக்காதீங்க. நாங்கள் என்ன கொடுக்குறேன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன். நீங்கள் மார்க்கெட்டிங்னு கொடுக்காம என்ன கொடுத்தாலும் ஓகே தான். நெக்ஸ்ட், அதாவது எந்தெந்த ப்ராடக்டில், அதாவது உங்கள் கம்பெனியில் எந்தெந்த ஏரியாவில் உங்களுக்கு பவர் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுங்க. ட்ராவல்னு வந்துச்சுன்னா ட்ராவல் கொடுங்க. ஏன்னா ட்ராவல் பார்த்தினா நிறைய சர்வீஸ் வரும். மார்க்கெட்டிங் கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட், உங்கள்கிட்ட கார் இருக்கானா எஸ் கொடுங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்குது, அதாவது உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த கேமில், அதாவது இதில் எந்த டிவைஸில் நீங்கள் கேம்ஸ் விளையாடுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் விண்டோஸ் பேஸ்ட் டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் எந்த மாதிரி, அதாவது நீங்கள் இந்தியாவுக்குள்ளேயே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுவீங்களா இல்லை ஃபாரினுக்கும் ட்ராவல் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல்னு கொடுக்குறேன். ஸோ கன்ஃபர்மேஷன் எஸ் கொடுத்துருங்க. ஐ கன்ஃபார்ம் தட் த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் பை மீ இஸ் ட்ரூ அண்ட் கரெக்ட். அண்ட் அப்போ மற்ற டீட்டெயிலெலாம் நான் கொடுத்த எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்டேட் ப்ரொஃபைல் கொடுங்க. ஐம் சாரி, இதுவும் கிளிக் பண்ணணும். சப்போஸ் நான் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா அவங்க உங்கள் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் கொடுத்துட்டு அப்டேட் ப்ரொஃபைல் கொடுங்க.
ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த 13th கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய இண்டஸ்ட்ரி எதுனா நான் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு கொடுத்துருந்தேன். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவங்க யாராவது இந்த ஃபாலோயிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ப்ரொஃபைல் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. அதாவது இந்த சர்வேல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, 13th கொஸ்டினில் நீங்கள் எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் ஐடின்னு சொல்லியிருந்தேன். உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற மற்றவங்க வேறு ஏதாவது ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்களான்னு கேட்டிருந்தாங்க. வேறு எது செலக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரியான ஐடியும் அங்கே சொல்லியிருக்கணும். கொடுத்துட்டு நம்ம அப்டேட் கொடுக்கும்போது உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ க்ளோஸ் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக இங்கே ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. சர்வே உங்களுக்கு எப்படி வரணும்? ஸ்மார்ட் ஃபோனில் வந்தால் பரவாயில்ல, டேப்லெட்டில் வந்தால் பரவாயில்ல, அதே போல் ஒப்பீனியன் வேர்ல்ட், ஒப்பீனியன் நெட்வொர்க், சாம்பிளிசியோ, டொலுனா, சிஐஎன்டி இந்த சைட்லலாம் இருந்து எனக்கு வந்து சர்வேக்கான இன்விடேஷன் மெயில் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நான் டிக் கொடுத்துட்டு அப்டேட் கொடுங்க. ஓகே. ஸோ நம்ம சர்வே ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி உங்களுக்கு இவ்வளோ சர்வேஸ் வந்திருக்கு. அதாவது பாருங்கள், இதெல்லாம் 1.25, 1.25, 1.25, இது 0.80, 0.85, 0.75 இந்த மாதிரி நிறைய சர்வேஸ் வரும். ஸோ உங்களுக்கு நிறைய சர்வேஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல், அதாவது சர்வே ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும். இங்கே வந்து பாருங்கள், டோட்டலாக எனக்கு இப்போ 12 சர்வேஸ் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஏர்லி மார்னிங் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்வேஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி கிளிக்சென்ஸில் ஒரு சர்வே அட்டென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.